டேக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தான் வந்து நிறைய பேருக்கு அதை பற்றியான ஒரு ஐடியாஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. பட் இப்போ நாங்கள் கார்ப்பரேட்டில் வந்து நாங்கள் மென்ஷன்ட் ஆல்ரெடி நாங்கள் டேக்ஸ்னால் அந்த டேக்ஸ் டைம் வரும்போது எங்களோட லைக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை ஒருத்தங்க தனி டீம் பார்த்துப்பாங்கன்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் நோட்டீஸ் வீட்டுக்கு எனக்கு ஒரு டேக்ஸ் நோட்டீஸ் வந்திருக்குன்னா இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் டேக்ஸ் நோட்டீஸா அப்படின்னு இப்போ நாங்கள் எல்லாமே திரும்பி பார்த்தோம். அப்புறம் பார்த்தா இன்னொரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்திருக்கு. இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்னு பேசிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் டேக்ஸ் நோட்டீஸ் வந்தால் முதல்ல அவர் என்ன பண்ணணும்? ஓகே, டேக்ஸ் நோட்டீஸ் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ரீசன் சொல்லிடுறேன். ஸோ கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் ரிஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய இன்கம், உங்களுடைய டேக்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுறீங்க கவர்மெண்ட்டுக்கு. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிக் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. ஸோ அதை செக் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களால எல்லா இதுதான் இத்தனை கோடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆகுது ஒரு வருஷத்துக்கு. அது எல்லாமே செக் பண்ண முடியாதுங்களா என்ன பண்ணுவாங்க, சில கேசஸ் வந்து அவங்களே ஸ்க்ரூட்டின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இப்போ தே யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ சிஸ்டமே வந்து எல்லாம் அழகாக அசஸ்லாம் பண்ணி எதெல்லாம் வந்து ட்ரபிள்ஸ் ஆஃப் கேசஸ், டவுட்ஃபுல் கேசஸ், எங்கெங்கெல்லாம் வந்து ஷேடியாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் அதுவே அழகாக எடுத்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, நோட்டீஸ் வந்து அது வந்து சிஸ்டம் மிஸ்மேட்ச் கண்டுபிடிக்கும் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய பேன் நம்பரை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களோ, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், அதெல்லாம் உங்களுடைய ரிட்டர்னில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ரிட்டனே ஃபைல் பண்ணலனாலோ இல்லை ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களோ அந்த வருஷத்தில் அதெல்லாம் நீங்கள் அதில் காட்டல அப்படின்னாலோ இதில் தெரிஞ்சிடும் இந்த நோட்டீஸில். ஸோ இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்பராக ரிஃபார்ம் பண்ணணும். மக்கள் யாரெல்லாம் எதனா டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஆத்தென்டிக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இப்போ நான் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அன்லைக் ஏர்லியர் டைம்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இப்போ அந்த நோட்டீஸ் வருது. ஓகே, இட் பேசிக்கலி மீன்ஸ் தட் மக்களும் வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்களோ ஃபுல்லாக காட்டலங்கிறதும். சிலது வந்து எப்படின்னாக்கா ஸ்க்ரூட்னிங்கிறது ரீசன்ஸ் இருக்கும். அப்படின்னாக்கா நீங்கள் இவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க ஆனால் டேக்ஸ் ரொம்ப குறைவாக கட்டியிருக்கீங்க. ஸோ லாஜிக்கல் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ஏதோ அது சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல் பேசிஸில் சில கேசஸ் எடுப்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் டேக்ஸ் நோட்டீஸ் வருதுங்கிறது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு அது வருது. அது வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து ஜென்யூன் அண்ட் உங்கள் சைட்லேயும் ப்ராப்பரான ஜென்யூன் ஆன்சர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இட் கேன் பி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து வி கேன் க்ளோஸ் த கேஸ். எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத சூழ்நிலை, வேறு உண்மையிலே நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கான பெனால்ட்டி இதெல்லாம் கட்டி நீங்கள் அதெல்லாம் உங்கள் பேக்கெட்டில் தான் நீங்கள் செலவு பண்ணி அதை கேஸை முடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ டேக்ஸ் நோட்டீஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்போ வரது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. டேக்ஸ் நோட்டீஸே வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய டேக்ஸ் நோட்டீஸஸ் இப்போ வருது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது ரூட் காஸ்ட்னு ஒன்று அதோட கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. இந்த ரூட் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷத்துக்கு முன்னால் அதுதான் இப்போ எடுப்பாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முந்தின கேஸ் தான் இப்போ எடுப்பாங்க வச்சுக்கோங்க. பல வருஷத்துக்கு முன்னால் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அக்கௌண்டிங்கில் தான் இருக்கும். ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஒரு அக்கௌண்டிங்கை ப்ராப்பராக பண்ணாமல் அதை பேஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதோடைய ரெப்பர்கேஷன் தான் இப்போ வந்து அவங்களுக்கு நோட்டீஸஸ் வருது. ஸோ அது வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். எனக்கு ஒரு ஃபன்னி இது விஷயம் சொல்கிறேன். நிறைய கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சார் என் ஒய்ஃபை பிகாம் படிச்சிருக்கிறா, ஒய்ஃபை எம்காம் படிச்சிருக்கிறா, எங்கள் கசின் இருக்கான், ஒருத்தன் சிஏ படிச்சுட்டு இருக்கிறான், அவங்கள வச்சு நான் அக்கௌண்டிங் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. ஓகே, ஏன்னா அஃபோர்டபிலிட்டி, நான் இதுக்கு ஒரு அக்கௌண்டிங்கை நான் தனியாக இப்போ பணம் செலவு பண்ணணும், இதுக்காக ஒரு அக்கௌண்ட்டையும் எடுத்து நான் கம்பெனியில் வைக்க முடியாது. அக்கௌண்டிங் பண்ணிடலாமே சார், அது யார் வேணாலும் பண்ணலாமே, அக்கௌண்டிங் தெரிஞ்சவங்க, டேலிலாம் வச்சுருக்கேன் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், டேலி வச்சுருந்தா அக்கௌண்டிங் பண்ண முடியாது, அக்கௌண்டிங் தெரிஞ்சால் தான் டேலியை யூஸ் பண்ண முடியும். அதனால் டேலியில் போய் அக்கௌண்டிங் பண்ணணும், அக்கௌண்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது யார் அப்படின்னாக்கா ஒரு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண ஒரு அக்கௌண்டன்ஸ் வந்து எல்லாருமே ப்ராப்பராக ட்ரெயின் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிடே திங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, சட்டம் மாறிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா அன்லெஸ் சர்வீஸ் தே ஆர் ரெகுலர்லி அப்டேட்டட். ஸோ அதுக்கு தான் அக்கௌண்டன்ஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவாங்க, ஆடிட்டர் சார் ரெகுலராக வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது புது சேஞ்ச் வந்திருக்குன்னு ஏதாவது அக்கௌண்டிங்கில் ஏதாவது மாற்றணும்னு கேட்டு பண்ணுவாங்க. ஸோ இஃப் தி அக்கௌண்டிங் இஸ் நாட் ப்ராப்பர்லி டன் டுடே, இட் வில் எண்ட் அப் இன் சீரியஸ் ட்ரபிள் இன் த ஃபியூச்சர். ஸோ இன்றைக்கி நிறைய டேக்ஸ் நோட்டீஸஸ் அதோடைய அவுட்கமாக தான் இருக்கும். அவங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதே ப்ராப்பராக அக்கௌண்டிங் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கனாக்கா ஃபியூச்சரில் இந்த மாதிரி நோட்டீஸ் வரதை அவாய்ட் பண்ணலாம். அப்படியே மீறி நோட்டீஸ் வந்தாக்கா தேல் பி ஏபிள் டு ஈஸிலி ஹேண்டில் இட். எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக காமிச்சிட்டு அக்கௌண்டிங் ப்ராப்பராக நடந்திருக்கு, ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணியிருக்காரு, எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் பில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படி சொல்லி நீங்கள் கிளியராக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்கள் கேஸ் ரிசால்வ் ஆகிடும்.
இது வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் அக்கௌண்டிங்கில் வந்து நானே பார்த்துக்கிறேன். சில பேர் அவங்களே உட்காந்து எக்ஸல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் நோபடி இஸ் சேலஞ்சிங் யூ தட் யூ கேனாட் டூ திஸ், பட் டோன்ட் டூ திஸ். இதுக்குன்னு யார் பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் அது வந்து சப்போஸ் எனக்கு வால்யூம் நிறைய இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இன்னோஸ் அக்கௌண்ட்டே வச்சுக்கலாம். ஓகே, ஹியர் கம்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னோஸ் அக்கௌண்டன்ட் எடுத்தால் எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னாக்கா இன்னோஸ் அக்கௌண்டன்ட் ஆல்சோ you cannot expect them to do a proper accounting. Professional accounting வந்து ஒரு இன்கம் அக்கௌண்டன்ட் பண்ண முடியாமல் போகலாம். I mean with due respect to all accountants, I don't say that they make mistakes. I said they may make mistakes out of their ignorance or they are not updated with the law. ஓகே, ஸோ அதுக்கு என்ன ஒரு கான்செப்ட்னாக்கா there is something called internal audit. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணலான்னாக்கா ஒரு அக்கௌண்டன்ட் வச்சிருக்காரு, அவர் மாதம் ஒரு 20,000-25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு. அந்த அக்கௌண்ட் வந்து எல்லா அக்கௌண்டிங்லாம் பண்ணி டிடிஎஸ் ஜிஎஸ்டி ஃபைலிங் எல்லாம் அவர் கரெக்டாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய ஆடிட்டரே வந்து கேட்டு சார் எங்களுக்கு எங்கள் அக்கௌண்டன்ட் ஒழுங்காக வேலை பார்த்துருக்காரா அப்படின்னு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் தான் நம்ம இந்த வருஷமே இப்போவே கரெக்ட் பண்ணிவிடுவோம். ஃபியூச்சரில் அது பெரிய பிரச்சனையாக வரதுக்கு பதிலாக, ஏன்னா நீங்கள் ஃபியூச்சரில் எப்போ கவர்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ இன்னை தேதி அன்னை தேதிக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணினாக்கா உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை ஃபியூச்சரில் வராமல் இருக்கும். ஏன்னா உங்கள் ஹார்ட் ஏர்ன் மணி, நீங்கள் உங்களுடைய ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்னால அது ஃபியூச்சரில் பெரிய உங்களுக்கு த்ரெட்டாக வரக்கூடாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா லட்சத்தில் கோடியில் வந்து மக்களுக்கு இம்பாக்ட் ஆகுது. ஐயோ இது முதலே தெரிஞ்சது, இஃப் ஐ ஆல்ரெடி நியூ திஸ்ன்னு வாங்களே, இஃப் ஐ ஆல்ரெடி நியூ திஸ்ங்கிறது தான். ஸோ நீங்கள் அந்த டைம்லேயே சில விஷயங்களுக்கு அது அந்த டைம்லேருந்து இப்போ ஆஸ் ஆஃப் டுடே இந்த டைமில் நீங்கள் சில விஷயங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னாக்கா உங்களோட அக்கௌண்டிங்கை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. Ensure that accounting is properly done either by outsourcing to a third party or by in-house accountant, but ensure that the in-house accountant properly does the accounting certified by professionals. It is going to protect you only. Okay, இதுக்கான பணம் வந்து basically I call it as a investment. It is not an expenditure. Yes. Okay, அதனால் இது வந்து இந்த பேசிக் திங் அக்கௌண்டிங் தான். ப்ளஸ் ஓனர் வந்து அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க. எப்படின்னாக்கா எவ்ரி மந்த் வந்து எம்ஐஎஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மந்த்லி இது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட். அது வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் பண்ணணும். அக்கௌண்டிங் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவர் அசஸ் பண்ணணும். என்னுடைய இன்கம் மந்த் ஆன் மந்த் காலம் போட்டு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், அடுத்த ஃபியூ மந்த்ஸ் ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ இன்கர் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய கம்பெனி எப்படி ஹெல்த்தியாக இருக்கா நம்பர் வைஸ் அப்படிங்கிறத அவர் ஸ்டடி பண்ணணும். இது வந்து அவருக்கு பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆடிட்டரே கேட்கலாம், இல்லை ஆன்லைனில் போய் பார்க்கலாம், இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓர் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணலாம். எப்படி ஹவு டு ரீட் நம்பர்ஸ், அது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலும் நிறைய டூல்ஸ் இருக்குது, நீங்கள் கற்றுக்கலாம். அதில் உங்கள் பிஸ்னஸை பற்றி நீங்களே ஸ்டடி பண்ணணும். வேர் ஐ எம் மேக்கிங் எ மிஸ்டேக், நான் சேல்ஸ் கம்மி, என்னோட பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய கெப்பாசிட்டி நீங்கள் அசஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் பிஸ்னஸ் ஓனர், யூ ஹேவ் அ டீம், என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ மாதம் நான் இத்தனை லட்சம் இல்லை இத்தனை கோடி நான் சம்பாதிச்சிருக்கணும், ஆனால் நான் எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்கிறேன், ஒய் அப்படிங்கிற ஸ்டடி நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக. அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ், உண்மையில இன்க்ரிமெண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் தேவையா, எங்கெங்கெல்லாம் ஜாஸ்தி நான் செலவு பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது நம்பர்ஸ் நீங்கள் அசஸ் பண்ணும்போது தான் கம்பேரிட்டிவாக, அதை மந்த் ஆன் மந்த் நீங்கள் காலம் போட்டு அசஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ யூ கேன் டேக் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ். ஸோ இதுக்கு அக்கௌண்டிங் ஒழுங்காக பண்ணால் தான் இந்த நம்பர்ஸ் கரெக்டாக வரும். ஸோ அண்ட் அக்கௌண்டிங் ஒழுங்காக பண்ணும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கு டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ ப்ராப்ளம்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் த்ரெட்டோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ், ஏன்னா ஜஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட், கிளைண்ட்ஸ், மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அக்கௌண்ட், அதாவது டேக்ஸ், அக்கௌண்டிங் ரிலேட்டடான விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணலன்னா அங்கே எவ்வளோ நிறைய ப்ராப்ளம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மேத்தமெட்டிக்ஸ்னாலே எங்களுக்குலாம் அலர்ஜி சொன்னீங்க இல்லையா, யூ ஒன்ட் பிலீவ் நிறைய பேருக்கு இந்த எம்ஐஎஸ் அனுப்பும்போது சப்போஸ் இந்த ஜீரோஸ் இருக்கும் இல்லைங்களா, இது எத்தனை 0 1 2 3 சார் இது எவ்வளோ சரியா நாள் படிக்க முடியலன்னுவாங்க. 1000 செப்பரேட் இருந்தால் கூட அவங்களுக்கு கம்மா போட்டால் கூட அவங்களால நம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் ஐம் வெரி அலர்ஜிக் வித் நம்பர்ஸ் சார், எனக்கு படிக்க வராது அப்படின்வாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கு ஒரு விஷயம் வரல நாங்கள் இதனால் அதை ஒதுக்கிடாதீங்க, அது எப்படி கற்றுக்கிட்டு நான் ஸ்டடி பண்ணேன்னா இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஏன்னா எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் மூவ்மெண்ட் எடுக்கணும், அதாவது நான் சேல்ஸ் டீமை கூப்பிட்டு நம்ம சேல்ஸ் ஏன் இம்ப்ரூவ் பண்ணலை, மேபி நம்ம அசிஸ்டன்ஸ் ஃபர்தராக சேல்ஸ் பீப்புளுக்கோ இல்லை நம்ம ஏன் பட்ஜெட் ஒன்று செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரணும்னாக்கா நம்பர்ஸ் ரிவ்யூ பண்ணால் அது உங்களுக்கு வரும். ஓகே, பேங்க் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேர் தான் பண்ணுவாங்க. பேங்க்கில் பேலன்ஸ் பார்த்துட்டு ஐ ஆம் டூயிங் குட் சார் இன் பிஸ்னஸ் அப்படின்வாங்க. நோ, யூ ஆர் நாட் டூயிங் குட். அதில் இருக்கிற பணம் உங்கள் பணமாக இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் வெண்டருக்கு கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், உங்கள் சப்ளையர் கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி அமௌண்ட் அந்த மாதிரி இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கலாம். உங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்பர் வைஸ் எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது அது தெரியும். ஸோ இது வந்து எவ்ரி ஒன் நான் யூஸ்வலாக என்ன சொல்லுவேன், சேலரி டேட் இஃப் இட்ஸ் லாஸ்ட் டே அப்படின்னாக்கா ஃபஸ்ட் வீக் ஆஃப் தி ஃபாலோயிங் மந்த் நீங்கள் பண்ணினாக்கா கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் அந்த ஒரு மாதத்துக்கு அடுத்த மாதத்துக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது நம்பர்ஸ் ஸ்டடி பண்ணணும். ஓகே, ஸோ நம்பர் ஸ்டடி பண்ணிட்டு தேக்கிட்டு ஸோ எனக்கு அலர்ஜி சார் எனக்கு நம்பர் பார்த்தாலே அப்படின்னு சொன்னாக்கா, ஏன்னா யூ ஆர் த சஃபர், ஏன்னா ஸோ நீங்கள் அது சரியாக பண்ணி இன்றைக்கி இப்போ இது பார்க்காம, ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபயர்
உங்களுக்கு மட்டுமே தான் இருக்கும் அந்த கம்பெனியில், வேறு யாருக்குமே உங்கள் கீழே இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்ப்பீங்களா அதை சொல்கிறேன். அவங்க வேலையை அவங்க பண்ணிவிடுவாங்க. பட் நீங்கள் மொத்தமாக எடுத்து ஒரு சிஓ டேஷ்போர்டுன்னு சொல்லுவோம் நம்ம இதை. ஒரு சிஓ டேஷ்போர்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தான் தெரியும் வேர் ஐ மேக்கிங் மிஸ்டேக், எங்கே நான் கரெக்ட் பண்ணலாம், எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் வந்து ஐடியா இருக்கணும். அதுக்கு அக்கௌண்டிங் இஸ் த பேஸ். அக்கௌண்டிங் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அக்கௌண்டிங்கில் ப்ராப்பராக இவ்வளோ தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கேஷ் ஃப்ளோ வர மாதிரியே இருக்கும், கரெக்ட் மேனேஜ் பண்ணிருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்ன ப்ராஃபிட்ன்றது ஸ்டடி பண்ணலை அப்படின்னா அது லைக் ஒரு லாங் டைமாக ஒரு லாங் டேர்மாக வந்து ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா அது ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணுன்றது பெரிய ஒரு இன்சைட் சார். ஓகே, இப்போது இந்த லைக் இந்த பிஸ்னஸில் வந்து ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் நிறைய விஷயம் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் சார்? ஓகே, சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, ஒரு கன்சல்டன்ட் ஓகே ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது கேட்குறாரு. அவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. அவங்களால அவ்வளோ ஈஸியாக அந்த டாக்குமெண்ட் எடுக்க முடியல. ஸோ இவர் வந்து ஓனர் வந்து ஃப்ரெண்டு. ஓகே, அந்த ஓனர்கிட்ட சொல்கிறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள், ஒரு டாக்குமெண்ட் கூட உங்களால் எடுக்க முடியல, இந்த மேலே இருந்தால் நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒன்று பண்ணுறேன், நான் வந்து அழகாக ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஃபைல் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம். ஓகே, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுங்க, அழகாக ஒரு பிளான் போட்டு தரேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லாக 40 பக்கத்துக்கு ஒரு டிசைன் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஒரு 6 மாதம் கழிச்சு போய் பார்க்குறாரு. பார்த்தா கம்பெனி ஃபைல் மேனேஜ்மெண்ட் கிளாஸ், என்ன டாக்குமெண்ட் கேட்டாலும் சரி நெக்ஸ்ட் 10 seconds will be able to pull out and give it to you. யூ ஆர் ஸோ அமேஸ்ட் சேயிங் தட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிஸ்டம் வச்சிருக்கீங்க. சரி, வைதே உங்கள் பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாரு. ஓனர் சொல்லார், பிஸ்னஸ் பண்ணுறது எங்கே தான் டைம் இருக்குது, ஃபைல் மேனேஜ் பண்ணுறதுக்கே எங்கள் நேரம் எல்லாம் போயிடுது அப்படிங்கிறாரு. அது என்னன்னாக்கா இன்றைக்கி அவ்வளோ டாக்குமெண்டேஷன் பீப்புள் அது வந்து அவாய்டும் பண்ண முடியல. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேசும்போது சொன்னேன், எல்லா பில்ஸையும் வந்து அழகாக ஒரு ஃபோல்டரில் போட்டு சாஃப்ட் காப்பி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். தட் இஸ் ஆக்சுவலி மெயின்டெனன்ஸ் ஆஃப் யுவர் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஓகே, நீங்கள் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் போடுறீங்க, திடீர்னு வந்து அக்கௌண்டன்ட் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார், சார் டேலி கிராஷ் ஆயிடுச்சு சார்னு. கிராஷ் ஆகிடுச்சு, டேட்டா இப்போ எல்லாம் போயிடுச்சு சார். பேக்கப் எடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பேக்கப் எடுத்து ஒரு மிஷினில் வச்சுருப்பீங்க, அந்த மிஷின் கிராஷ் ஆகிடும். அது ஒரு க்ளவுடில் வைக்கணும், ப்ரொடெக்டட் மோடில் என்கிரிப்டட் மோடில் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் திங். இதெல்லாம் வந்து ஒரு சார்ட் போட்டு வைக்கணும். ஏன்னா என்னோட டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், எல்லா எம்ப்ளாயிஸோடைய டேட்டா பேக்கப் ஆகுதா, பேக்கப் ஆகிற டேட்டா எங்கே இருக்கும், அது ஒரு மிஷினில் இருக்கும், அதுவும் கிராஷ் ஆகிடும் சம்டைம்ஸ். ஸோ அதை நான் ப்ராப்பராக வைக்கணும். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இன்க்ளூடிங் எவ்ரி டேட்டா தட் யூ ஜென்ரேட். ஓகே, நாட் நெசசரி இந்த பிரிண்டட் ஃபார்ம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்மோ இல்லை உங்களுடைய ஓன் சர்வர் இன்னும் ரிமோட் லொக்கேஷன் அப்படி வச்சு அதை அங்கே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் எப்படின்னாக்கா அக்யூமுலேட் பண்ணி ஒரு மாதத்துக்குலாம் பண்ணக்கூடாது, தென் அண்ட் தேர் நடக்கணும். இதுக்கு வந்து உங்கள் கம்பெனியில் ஒருத்தரை நீங்கள் நாமினேட் பண்ணி ஜஸ்ட் டு என்ஷோர் தட் எவ்ரி டேட்டா இஸ் ப்ராப்பர்லி மெயின்டைன். யூஸ்வலாக சில கம்பெனியில் சிஸ்டம் அட்மின்னு ஒருத்தர் இருப்பார், ஆஃபீஸ் அட்மின் இருக்கிற கூட இது பண்ணலாம். என்னன்னாக்கா பேசிக்கலி எல்லா கம்ப்ளீட் டேட்டாவும் அந்தந்த இடத்துல ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக பார்க்கணும். இதில் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் பற்றி பேசுவோம். இப்போது ஃபினான்ஷியல் ரெக்கார்டு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னாக்கா, ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூட்டினி நடக்குது இன்கம் டேக்ஸ்லையோ ஜிஎஸ்டிலையோ, அண்ட் இஃப் யூ ஆர் அன்ஏபிள் டு ப்ரொவைட் எனி டேட்டா, எனி இன்ஃபர்மேஷன் ஆர் எனி டாக்குமெண்ட், ஓகே, ஸோ இட் வில் பி ஈக்குவலன்ட் டு ஆஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த டேட்டா அண்ட் யூ வில் பி ஃபேஸிங் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் பேயிங் ஹெவி பெனால்ட்டி, ஃபைன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேமேஜ். ஸோ இட் இஸ் கோயிங், அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் ஜென்யூனாக இன்கர் பண்ண எக்ஸ்பென்சஸ் தாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள், நான் மறுபடியும் வேணால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்குறேன், பில் வேணால் மறுபடியும் வாங்க முடியாது, அந்த வெண்டர் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, எங்கிட்ட அந்த பில்ஸ் இல்லை சொல்லிட்டு பீப்பிள் ஹேவ் தேர் ஓன் எக்ஸ்கியூசஸ் ஆஃப் நாட் ஏபிள் டு கெட் த பில்ஸ். பட் பாயிண்ட் இஸ், நீங்கள் ஒரிஜினலாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த சிஸ்டமே இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு அரைஸ் ஆயிருக்காது இல்லையா உங்களுக்கு. அதுக்காக தான் ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அதில் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸுங்கிறது ரைட் ஃப்ரம் டே ஒன் அது வந்து ஒரு கிளாரிட்டி அவர் எடுத்துக்கணும். வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் கூகுள் சர்ச் பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்கலாம், இல்லை அவங்க ஆடிட்டர் கூட உட்காந்து நான் என்ன பண்ணணுங்கிறது ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செக்லிஸ்ட். ஓகே, நான் இன்வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணுறேன், அதெல்லாம் நான் எப்படி எந்த ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணணும், எக்ஸ்பென்ஸில் இன்கர் பண்ணுறேன் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட், சில பேர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, பாஸ்வேர்டு தெரியாது. கஸ்டமர் ஐடின்னு அதில் இந்த பேங்க்கில் வந்து பாஸ்வேர்ட் சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, கஸ்டமர் ஐடியானு தெரியாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு நோட் போட்டு அது ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டரில் போட்டு என்ன லாகின் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு இடத்துல வச்சுக்க, நாளைக்கு இந்த தேடிட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயோ டயர்டாக முடியல சார், எனக்கு இவ்வளோ வருஷம் டேட்டா நான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு இது வந்து ஒரு ஓனரே பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இது எல்லாமே வந்து டெலிகேட் பண்ணக்கூடிய வேலைகள் தான். பட் சார்ட்டை போட்டு அது அந்த வேலையை நடந்ததா அப்படிங்கிறதுக்கு ஒரு பீரியடிக்கலாக ஒரு ஆடிட்னா அவர் சொல்கிறேன் இன்டர்னலாக ஒரு செக்.
இது கரெக்டாக இருக்கா. ஸோ தான் எனக்கு ஒரு அது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு டெஸ்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் இந்த கிளைண்ட் ரைஸ் பண்ணி இன்வாய்ஸ் காப்பி உடனே எடுத்து கொடுங்க, நான் இந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ண அது பில் எடுத்து கொடுங்க அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு ஜெக்கில் சிங்கிள் கிளிக் ஆஃப் பட்டன் அவரால் அதை போய் ரீச் பண்ண முடியுதா அப்படின்னு ஒரு கேஷுவலாக பண்ணலாம் ஒரு செக் டு என்ஷூர் தட் எவ்ரி திங்ஸ் ப்ராப்பர்லி மெயின்டைன். இது வந்து ஒரு ரிலீஜியஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக இது பண்ணாதான் உங்களுடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ஒரே பிளேஸில் உங்களுக்கு எனி டைம் எடுக்கிற ட்ரேசபிள் கண்டிஷனில் அது இருந்ததுனாக்கா லைஃப் வில் பிகம் மச் ஈஸியர். ஏன்னா ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்னா எவ்வளோ டைம் அதுக்கு நம்ம நீங்கள் இப்போ இண்டிவிஜுவல்ஸ் பார்ப்பீங்க, இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க இல்லைங்களா. இயர் எண்டில் ஆர்ட்கிட்ட போய் ஐடி ஃபைல் பண்ணுவாங்க. ஆர்ட் என்ன பண்ணுவார், சரி நீங்கள் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு வரும். இவங்க மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்பாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே வேறு இடத்துல இருக்கும். ஒன்று இமெயில் பாக்ஸில் இருக்கும், ஒன்று ஒய்ஃப் கிட்ட இருக்கும், இல்லை ஒன்று வந்து அவருக்கு பர்சனல் இமெயில் ஐடியில் வந்திருக்கும், ஒன்று அஃபிஷியல் எங்கெங்கே இருக்கும். இதை கொலேட் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இந்த வீக்கெண்ட் உட்காரேன் சார் இதில் அப்படின்வாங்க. எங்கள் வீக்கெண்டில் உட்கார அளவுக்கு என்னங்க இருக்குது, நாங்கள் எல்லாம் வேறு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் என்ன பண்ணணும், உங்களுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஆஸ் அண்ட் வென் த டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ். இப்போ இனி ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறேன்னாக்கா அது உங்களுக்கு இமெயிலில் அது வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஹார்ட் காப்பி வீட்டுக்கு டெலிவரி ஆகுதுனாக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு அந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அது மேபி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒர்க்கு தான் வச்சுக்கோங்களேன். பட் அது ரொம்ப ஈஸியாக ஆகிடும் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு டேக்ஸ் பிளானிங்க்கோ இல்லை உங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது, இல்லை ஃபியூச்சரில் எனி டைம் இஃப் யூ வாண்ட் ரெஃபர், திடீர்னு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கே தேவைப்படுது, நான் ரெஃபர் பண்ணணும், ஏதோ ஒரு யாருக்கு பே பண்ணேன் எடுத்து பார்க்கணுனாக்கா உங்களுக்கு ரெடிமேடாக இங்கே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சொல்கிற தப்பு அவரே வந்து ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா நாங்கள் கார்ப்பரேட்டில் நிறைய பேர் இந்த தப்பை வந்து பண்ணிகிட்ருக்கோம், இன்க்ளூடிங் என்னோட சர்க்கிளில் நிறைய பேர் வந்து அந்த டைமில் தான் சர்ச் பண்ணுவாங்களே 10 டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸு எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி சர்ச் பண்ணிருப்பாங்க. நிறைய ஃபைல்ஸ் நம்ம சர்ச் பண்ணும்போது கிடைக்காம போகுது. கரெக்ட். அதை வந்து நம்ம வந்து டேக்ஸில் காட்டவும் முடியல. அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னாக்கா ஃபைல் நேம் இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணுறீங்க இல்லை ஒரு கிளிக் பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அது சேவ் பண்ணும்போது அதுக்கான ஒரு நாமன்க்ளேச்சர் ஒரு வேர்டு வந்து கரெக்டாக போட்டிங்கனாக்கா சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. எல்லாம் சொல்கிறேனே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் எஃபர்ட் தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பெருசாக அது ஏன்னா நாளைக்கு நம்ம தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் நம்ம ஃபைல் சேவ் பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணும்போது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணும்போது அதுக்கான ப்ராப்பர் நேம் கொடுத்துட்டு அதுக்கான டேட்டோ இல்லை இயரோ கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஃபியூச்சரில் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் ஏன் இதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபியூச்சரில் நம்ம இது இல்லாத பொழுது இதோட ரெப்பர்கேஷன் ஸோ சிவியர். நம்ம வந்து நம்ம ஒழுங்காக பண்ண விஷயங்களை கூட அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் ப்ரூவ் பண்ண முடியாதனால we may have to face the unnecessary complications. சூப்பர் சார், வேறு லெவல். சார் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும் ஆர் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்க ஃபினான்ஸை வந்து ரொம்ப இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் சார்? சரி, அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஓகே, 360 டிகிரி ஸ்டடி, 360 டிகிரி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு இல்லை ஒரு பிஸ்னஸ் ஓனர், ரெண்டு பேருக்குமே இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க வந்து இப்போ கரண்ட் செட்டப் ஃபினான்சஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செட்டப், கரண்ட் ஃபினான்ஷியல் கண்டிஷன், எவ்வளோ ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க, கேஷில் எவ்வளோ வச்சுருக்காங்க, பேங்க்கில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதேமாதிரி ஃபியூச்சர் ரெக்குயர்மெண்ட், இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லோன்ஸ்லாம் எடுத்துருக்காங்க, ஃபியூச்சரில் என்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு வீடு வாங்கணும்னு ஐடியா இருக்கலாம், இல்லை ஒரு வெஹிக்கிள் காரோ இல்லை ஜீப்போ வாங்குற ஐடியா இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி விட்டுடுவாங்க. அந்த டைமில் வந்து ஏதோ ஒரு பிளான் லோனுங்கள்லாம் எடுத்து இதை பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் நான் வந்து ஃபினான்ஷியலி ஆம் ஐ டூயிங் குட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஓகே, அதான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தாக்கா தே திங்க் தேர் ஹெல்த்தி, யூனோ தேர் வெல்த்தி. ஆக்சுவலி இட் இஸ் நாட். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கரண்ட் செட்டப் என்ன, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, கரண்ட் ஏர்னிங்ஸ் என்ன, ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும், இப்படிங்கிற ஒரு ஸ்டடி வந்து 360 டிகிரி ஸ்டடின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில், இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த் அட்வைசர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட இண்டிவிஜுவலாக உட்காந்து உங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அசஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய கரண்ட் ஏர்னிங்ஸ் லெவல் என்ன, எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன், டாட்டர், சன், இப்போ அவங்களுடைய ஃபியூச்சருக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு இப்போ எவ்வளோ பணம் தேவைப்படும் ஃபியூச்சரில், அதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, அது உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா. இன்றைக்கி காஸ்ட் ஆஃப் லிவிங் எக்ஸ்னாக்கா ஒரு 15-20 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது எக்ஸ் வில் பிகம் 10x ஆர் 15x 20x தெரியல. அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது, இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டெல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபியூச்சரில் உங்களுக்கு இத்தனை லட்சம் ஆறு இத்தனை கோடி தேவைப்படலாம்
பட் அது இப்போ நீங்கள் இப்போ வச்சிருக்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்களுடைய சேவிங்ஸோ அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்மாலாக பண்ணலாம். நீங்கள் ஒருத்தர் மாத சம்பளமே ஒரு 1 லட்சமோ இல்லை 1.5 லட்சமோ இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் மாதம் ஒரு 87,000 ரூபாய் கட்டினா ஃபியூச்சர் அப்படின்னாக்கா அவன் சொல்லுவாங்க நான் எங்கே சார் போவேன் அப்படின்னு. ஸோ சில விஷயங்கள் ஸ்மாலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா ஃப்யூச்சரில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 15,000 ரூபாய் ஒருத்தரால் மாதம் சேவ் பண்ண முடியுது, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட முடியும்னு வச்சுக்கோங்களேன். எஸ்ஐபி 15 வருஷத்துக்கு போட்டார்னா அவரால் மினிமம் 1 கோடி ரூபாய் அதில் ரிட்டர்ன்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. 30,000 ரூபாய் போட்டாக்கா 2 கோடி வராது, 3-4 கோடிக்கு மேலே வரும். ஏன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட். இது வந்து இப்போ ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவருக்கு மாதம் 30,000 அவர் நினச்சாருன்னா பண்ண முடியும். இதை வந்து ஒருத்தர் அவருக்கு அட்வைஸ் பண்ணணும். பணமும் உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுக்குற 15 வருஷம் வந்து இட்ஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஃபார் த மணி டு க்ரோ. ஓகே. அண்ட் ஒரு பெரிய பணமாக உங்களுக்கு திரும்ப அது வரும்பொழுது ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு பிளான் வைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கோ இல்லை அப்ராடுக்கு வந்து ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இல்லை வந்து உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் சன்னுக்கோ டாக்டருக்கோ ஹையர் எஜுகேஷன், மேரேஜ் அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணாக்கா உங்ககிட்டே பணம் இருக்கும். நீங்கள் மறுபடியும் டெட்டாகவே கூடாது. டெட் ஃப்ரீ லைஃப் இஸ் த மோஸ்ட் பிளஸ்ட் லைஃப். இண்டிவிஜுவலுக்கு தான் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி. நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஷார்ட் டர்மாக தான் இருக்கணுமே தவிர உடனே அது க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். அது எனக்கு இன்றைக்கி பணம் தேவை, ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறேன்னாக்கா 20 வருஷத்துக்கு நான் அந்த பணத்துக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி நான் அக்ரிமெண்ட் போட்டேன், வெரி சேஃப்லாம் சொல்லக்கூடாது. பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நீங்கள் வளர்த்துக்கணும். டெட் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறது தான் பாயிண்ட். அதில் இது வந்து விவசாய கடன் மாதிரி அவர் கொடுத்தவர் வந்து நான் உங்களை ரைட் ஆஃப் பண்ணிடுறேன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுத்து திருப்பி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் சக்ஸஸாக வந்து நீங்கள் பேர்டன் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அடுத்து இந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுற உங்கள் ஃபேமிலி மெம்பரோ இல்லை உங்கள்கிட்ட இருந்து வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் நீங்கள் ஷூட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ இந்த பிஸ்னஸ் நான் கம்ஃபர்டபுள், அதுக்கு எல்லாருக்குமே கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, அந்த கெப்பாசிட்டியை நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக டேப் பண்ணிவிட்டு என்னோட பிஸ்னஸில் ஃபினான்ஷியலி வந்து ஐ நீட் டு பி சவுண்ட் எனஃப் டு ஷேர் தான். எனக்கு டெட் இருக்கக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், என்னுடைய சேவிங்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிளான் போட்டினாக்கா இதுக்கு இந்த மாதிரி வெல்த் அட்வைசஸ் கேன் அட்வைஸ். அதுக்கு எதுவும் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணணும். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் ஒரு புது ஸ்டாக் வந்துருக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், புதுசாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதில் போட்டுடுங்க, நல்ல க்ரோ, அது நல்ல க்ரோத் கிடைக்கும். பட் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் செட்டப் என்ன, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை, இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபண்டில் போய் நீங்கள் பணத்தை போடுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஃபண்டில் பெரிய பணமாக போட்டாக்க பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்கிற ஸ்டடி பண்ணணும் இல்லைங்களா? நீங்கள் அது ஸ்டடி பண்ணாக்க உங்களுக்கு இதெல்லாம் கிளாரிட்டி வந்துடும். உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே வந்து ஃபினான்ஷியலி வில் பி வெரி சவுண்ட் ஆஃப் யுவர் ஓன் சேவிங்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய அட்வைஸ் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டு ஸ்டார்ட் ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு, தென் ஸ்டார்ட் தி சேவிங்ஸ். அதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸையும் மீட் பண்ணியிருக்கேன், இப்போ ஃபைனான்ஸை சூப்பராக மெயின்டைன் பண்ணுற கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸும் பார்த்துருக்கேன். பட் ஆனால் வேர்ஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணி ஃபெயில் ஆகணுங்களையும் பார்த்துருக்கேன். பட் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஆனால் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பராக க்ரோ ஆகலான்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. சூப்பர் சார், வேறு லெவல் சார். சார் இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு பெஸ்ட் அட்வைஸ் இந்த டேக்ஸ் இதிலலாம் வந்து வரும்போது பெஸ்ட் அட்வைஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் உங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா அது அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்களுமே நிறைய வேல்யூ ஆட் பண்ணிட்டுருக்கீங்க, நானும் வேல்யூ ஆட் பண்ணிட்டுருக்கேன். பட் பெஸ்ட் அட்வைஸ் இதை வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, இல்லை தெரியாத ஒரு விஷயம் தான், ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? ஓகே, பெஸ்ட் அட்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ஜென்ரல் அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன், அப்புறம் டேக்ஸ் விஷயமா சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஓகே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய சர்வீஸ் வந்து பெஸ்ட் சர்வீஸ் இந்த வேர்ல்டு சார். ஓகே சரிங்க, இங்கே எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் பண்ணிடலாம் சார் அப்படின்வாங்க. சரி, அதுக்கு என்ன ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க நீங்கள், அதெல்லாம் பண்ணிடலாம் சார் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கான பெஸ்ட் அட்வைஸ் அண்ட் அதுக்கான முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் அட்வைஸை சொல்கிறேன். You may be the best service provider in the whole world, but unless otherwise you tell the whole world that you are the best service provider, how will you get business? So people will not come to you. Okay, you will have to showcase yourself, project yourself. ஸோ ஆல் குட் திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்க, உங்கள் பிஸ்னஸை முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் அ வேர்ட் அபவுட் யுவர் பிஸ்னஸ் டு ஆல் யுவர் பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் உங்களை பற்றி தெரியப்படுத்துங்க. ஸோ அதுக்கு இன்றைக்கி இந்த பல வகையான வேஸ் அண்ட் மீன்ஸ் இருக்குது. ஓகே, ஆன்லைன், ஆஃப்லைன், இன் வாட் எவர் பெஸ்ட் வே பாசிபிள். உங்கள் பர்சனல் பிராண்டிங், நீங்கள் வந்து யூ ஆர் தி ஃபேஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னாக்கா யூ நீட் டு பி தேர். ஓகே, இன் அ பிளேஸ் வேர் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ் ஆர் தேர். ஓகே,
அண்ட் இட்ஸ் அ கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ். ஸோ இது வந்து மென்டலி பீப்புள் ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஸோ இது வந்து ஒரு சில பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு ப்ராப்பராக பிகினிங்லேயே கிடைச்ச அட்வைஸ். ஓகே, ஐ எம் டூயிங் குட் பிஸ்னஸ், பட் அன்லெஸ் சர்வீஸ் ஐ ஸ்ப்ரெட் அ வேர்ட் அபவுட் மை பிஸ்னஸ் டு மை டார்கெட் ஆடியன்ஸ், ஐ வில் நெவர் கம் அப் இன் லைஃப், இன் மை பிஸ்னஸ் லைஃப் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ் வாட் ஐ குட் சே டு ஆல் பிஸ்னஸ் ஓனர்ஸ். பி எவ்ரிவேர். உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் எங்கே இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் தான் உங்களை அவங்க தேடி வருவாங்களே தவிர அவங்களா உங்களை வந்து பிஸ்னஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் உங்கள் பிஸ்னஸ்க்கு எது சூட் ஆகுது அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு தான் தெரியும் அது. ஸோ அது ஒன்று பண்ணணும். செகண்ட்லி இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓகே, அதெல்லாம் பண்ணிடலாம் சார், அது எப்படி பண்ணுவீங்க? ஸ்ட்ராட்டஜியே இருக்காது. ஸோ அதுக்கு நான் யூஸ்வலாக சொல்கிற விஷயம் பிஸ்னஸ் பிளான். இஃப் இட் ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஆன்லைன். அதனால் ஒரு ப்ராப்பர் அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிடும். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அது தெரிஞ்சதுக்கான ஒரு வழிவகை தான் இந்த பிளான். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னாக்கா கையை காலை சுட்டுக்கிட்டு காஸ்ட்லி லேர்னிங் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெருசாக ஒன்று போய் இன்வெஸ்ட் பண்ணி அது மிசரபிளி ஃபெயிலியர் ஆகி அந்த மாதிரி கற்றுக்கிட்டு தான். இப்போ வந்து நமக்கு நிறைய பேர் பார்க்குறோம், அவங்களுடைய ஃபெயிலியர்ஸ் வந்து நமக்கு லேர்னிங்ஸாக இருக்குது. ஸோ அதை வச்சு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களை ஒரு கேள்வி உங்கள் பிஸ்னஸில் இது எப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கு இந்த தாட்ஸ்லாம் வரும். ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் டூ லைக் திஸ் அப்படி சொல்லி இல்லை அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு 4 பேரை கேட்பீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியரை பார்த்து அவங்கள போய் நீங்கள் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதெல்லாம் வந்து இல் கிவ் யூ அன் ஆன்சர் டு ஹவு டு ரன் யுவர் பிஸ்னஸ். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸை பண்ணும்போது ஸோ யூ வில் டூ இன் அ ப்ராப்பர் மேனர். உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் என்னெல்லாம் பண்ணுறனோ கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இதெல்லாம் பண்ணாமல் ஓவர் கான்ஃபிடன்ஸில் என்னால் பண்ண முடியாது கொஞ்சம் அவங்களுக்கு இட் டேக்ஸ் டைம் ஃபார் தம் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்குள்ளே வந்து இட் வில் பி டூ லேட். ஓகே, ஸோ அது எங்கே இம்பாக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே தான் ஃபஸ்ட்டு திங் வாட் பீப்புள் டோன்ட் டூ. முதல்ல என் செலவு எனக்கு மீட் பண்ணுறதுக்கே என்னுடைய வருமானம் கரெக்டாக இருக்குது, இந்த டேக்ஸஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு வென் திங்ஸ் டோன்ட் கோ இன் த ரைட் டைரக்ஷன் நீங்கள் வந்து செகண்ட் லெவலில் அதாவது ஆர் மேபி லீஸ்ட் லெவலில் வைக்கிற திங்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அதுதான். நீங்கள் வந்து உங்கள் டாக்ஸேஷனை வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டியில் வைக்கும்பொழுது ஆர் ப்ரையாரிட்டிலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் பார்த்துக்கலாம் பணம் இருந்தால் கட்டிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் எனக்கு பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டிலே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸஸ் டிலே பண்ணுவாங்க, ரிட்டர்ன்ஸ் அதனால் டிலே ஆகும், அதுக்கான பெனால்ட்டிஸ் வரும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி டிலே ஆகிறதுனால சில பெனிஃபிட்ஸும் அவங்க லூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல், அது நம்ம கேஸ் டு கேஸ் வரும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ சில பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் லூஸ் ஆகும். இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒரு பெருசாக வரும்போது ஐயோ முதலே தெரிஞ்சுனா இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லுவாங்களே. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு திங் உங்கள் பிஸ்னஸ் பற்றி நல்லா லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. அதை யாரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அது கிளாரிட்டி பண்ணுங்கள், அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஒரு அழகாக சார்ட் போட்டு உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு எப்படி தோணுதோ, நீங்கள் இதில் ஒயிட் போர்டில் எழுதுவீங்களோ உங்கள் சாஃப்ட் காப்பியில் கூகுள் கேலண்டரில் போட்டுப்பீங்களோ, அது அப் டு யூ. பட் அது கரெக்டாக அந்தந்த டைமில் அது பண்ணிட்டீங்கன்னாக்கா யூஆர் குட் டு கோ. நீங்கள் அதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டாம். நான் யூஸ்வலாக சொல்லுவேன், பிஸ்னஸ் வந்து டிஃபைன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிற விஷயம், டூ பிஸ்னஸ் இன் யுவர் ஓன் ஸ்டைல் வித்தவுட் காம்ப்ரமைசிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு தான் ஒரு விஷயம் பண்ணணும். நான் பிஸ்னஸ் நல்லா போகுது பட் ஐ எம் அன்ஹாப்பி, வாட்ஸ் அ யூஸ்? உங்களுக்கு திருப்தி வகைப்படுற வகையில் நீ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, இஃப் மை ஸ்டைல் இஸ் திஸ், ஓகே திஸ் இஸ் மை பிளான், இந்த பிளானையும் என்னோட ஸ்டைலையும் நான் மிக்ஸ் பண்ணினாக்கா நான் இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்களே பண்ணலாம். இட்ஸ் பெரிய யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம் கிடையாது. பண்ணிவிட்டு என்ஷூர் தட் யூ ஆர் ஹாப்பி. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா இட் டஸ் நாட் மேக் சென்ஸ். ஸோ அதுதான் வந்து என்னுடைய திங்ஸ் வாட் ஐ கம் அக்ராஸ் பிஸ்னஸ். சூப்பர் சார். இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் கூட வந்து வேர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ், அதாவது நீங்கள் ஏன்னா சின்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சிஏல வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டில் வந்து நிறைய, அதாவது இந்த தப்பை பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு ஃபியூ டிப்ஸ் சொன்னீங்கன்னா. ஓகே, ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணவே கூடாத விஷயங்கள். ஓகே, ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஓகே, இதுதான் என்னுடைய கண்ட்ரியில் நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள். ஓகே, நான் அதெல்லாம் பண்ணி ஆகணும். அந்த ரியாலிட்டி அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாமே நானே எடுத்து பண்ணுவேன் அப்படிங்கிற தாட்டு வைக்கக்கூடாது. யூ நீட் டு ஹாவ் அ குட் டீம் டு எக்ஸிக்யூட். ஸோ இண்டிவிஜுவலாக சில காலம் இருக்கலாம், பட் நாட் ஆல்வேஸ். க்ரோத்துங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்களே எக்ஸாஸ்ட் ஆகிடுவீங்க ஒரு ஸ்டேஜில்.
உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆனால் தான் நீங்கள் வந்து உங்களுடைய growth பற்றி யோசிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து யூ நீட் டு எங்கேஜ் பீப்புள், ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை பீஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னாக்கா பிளான் ப்ராப்பராக போட்டு டீமை வச்சு எக்ஸிக்யூஷன் வேலை ஒழுங்காக நடக்கலைனாக்கா அதுக்கான சப்போர்ட் சிஸ்டமாக தான் நீங்கள் இருக்கணுமே தவிர நீங்களே உங்களை பேர்டன் பண்ணிக்கிற மாதிரி அது இருக்கக்கூடாது. அண்ட் நெவர் கிவ் அப். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணால் நல்ல ஹார்ட் எஃபர்ட்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணணும், டக்குன்னு அவங்க பிளானை வந்து தி கிவ் அப். நான் அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, இப்போ இதுக்கு மேலே முடியல அப்படின்வாங்க. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி, சரி உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தர் உங்களோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியலையா? ஓகே, உங்களை விட உயர்ந்த ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போது ஸ்பார்க் மூமெண்ட் இது, ஸ்பார்க் மூமெண்ட். அப்போ இல்லை அது எப்படி நான் ஒத்துக்க முடியல பண்ணுங்கள். ஓகே, ஏதோ ஒன்று ஒரு சொல்யூஷனுக்கு இருக்குது. நான் எப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் அண்ட் இஃப் தேர் இஸ் அ சொல்யூஷன், ஒய் வரி. இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் அண்ட் தேர் இஸ் நோ சொல்யூஷன் அட் ஆல், ஸ்டில் ஒய் வரி. அது சொல்யூஷன் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்போது ஒர்ரிங் அபவுட் அ ப்ராப்ளம் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, அண்ட் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சால்வபிள் தான். நாம தான் விவேக் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, யூ லுக் அட் த ப்ராப்ளம் ஆர் த சொல்யூஷன். நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கிறோம். ஓகே, நான் வந்து ப்ராப்ளத்தில் சொல்யூஷன் பார்க்குறேன், நீ சொல்யூஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறேன். அது மாதிரி எல்லாமே சால்வபிள் ப்ராப்ளம், ப்ரொவைடட் யூ டூ சர்டன் திங்ஸ் இன் டைம். அது நேரத்தில் நீங்கள் அது சில விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய லைஃப் பிஸ்னஸ் ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயம் டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுனாக்கா, எனக்கு ஐ நோ ஹவு டு ஹேண்டில், ஐ டோன்ட் வாண்ட் டு பே டேக்ஸ். ஓகே, ஐ நோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்சோ டூயிங் சேம் திங் லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஓன் அசம்ஷன்ஸ் இருக்கும் பிஸ்னஸில். அந்த அசம்ஷன்ஸ் வைக்கக்கூடாது. அவங்க அசம்ஷன்ஸ் வந்து எப்போ இருக்குனாக்கா நீங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் நீங்கள் அசம்ஷன் வைக்கலாம். கவர்மெண்ட்டோ இல்லை வந்து உங்களுடைய வெண்டாஸோ சப்ளைஸோ உங்கள் எம்ப்ளாயீஸோ ஆல் அரௌண்ட் யூ ஆர் ஆல் இன்வால்வ்டு ஒரு விஷயத்தில் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது அதில் வந்து உங்களுடைய ஓன் அசம்ஷன்ஸ் ஷுட் நாட் ஒர்க், வில் நாட் ஒர்க். எவ்வளோ ஏன்னா இதில் அடிப்பட்ட எவ்வளோ பெரிய லைக் இதோட இம்பாக்ட் வந்து ஸோ சிவியர். அது வந்து மீண்டே வர முடியாத அளவுக்குலாம் சில பேரை தள்ளி விட்டுருக்கு. ஓகே, அப்போ யோசிப்பாங்க ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் திங். அந்த திஸ் திங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், அது சில்லியாக இருக்கும். இன்ஃபேக்ட் அது வார்ன் பண்ணதுக்கப்புறம் கூட அது பண்ணியிருப்பார். இதை நான் யோசிச்சேன், நான் தான் பண்ணணும்னு நினச்சேன், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணல யாரும் அப்படின்னும் போது இல்லை நானாக யோசிச்சு பண்ணேன் அப்படின்வாங்க. ஓகே, அது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அசம்ஷன்ஸ் இருக்கலாம், பட் அது வந்து யூ ஷுட் கோயின்சைட் வித் யுவர் பிஸ்னஸ் growth. நாளைக்கு உங்களை எந்த விதமான ஒரு இம்பாக்டும் அது தள்ளிவிடக்கூடாது உங்களை அப்படிங்கிறது செல்ஃப் எவாலுவேஷன். ஸோ யூ நீட் டு ஹேவ் குட் நெட்வொர்க் ஆஃப் பீப்புள், குட் பீப்புள் அரௌண்ட் யூ, பாசிட்டிவ் பீப்புள். சில விஷயங்கள் வந்து தப்பாக தான் பண்ணி நம்ம சக்ஸஸ் பார்க்கணுங்கிறது அர்த்தமே கிடையாது. சரியாகவே பண்ணுவோமே அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதுக்கு இன்றைக்கி வழிவகைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து பிகர், அதாவது நம்ம எல்லாமே வந்து சூப்பர் இன்டெலெக்சுவல் வித் டுடேஸ் டெக்னாலஜி சொல்கிறேன். நமக்கு எல்லா விதமான சொல்யூஷனும் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் ஆஃப் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தோம். இஃப் பீப்புள் ஃபேஸிங் ஃபெயிலியர் மீன்ஸ் தேர் இஸ் சம்திங் பேசிக்கலி மிஸ்ஸிங். டெக்னாலஜிலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள், அது மாதிரி இருக்கதே தெரியாது பீப்புளுக்கு. அதான் பிஸ்னஸ் ஓனர் சொல்லுவேன், லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ். Go and meet people, attend events, conferences where you can have some good learnings for your own business enhancement, improvement. அது என்ன பண்ணணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் யூஸ்வலாக இன்னொரு மேனேஜ்மெண்ட் தியரி ஒன்று இருக்குது. இஃப் யூ டிசைட் சம்திங், ஓகே, யூ வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ இன் யுவர் பிஸ்னஸ், அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, பியாண்ட் 48 ஹவர்ஸ் உங்கள் மைண்ட் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு போயிடுது. சரி, இப்போ நான் பிஸியாக இருக்கேன், இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் அதை பண்ணுவேன் அப்படி. அதுக்கப்புறம் வேறு வேலை வரும், அதுக்கப்புறம் வேறு ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அப்புறம் சரி ஓகே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபோர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஜாஷ் வந்து இந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து எப்போ நீங்கள் டிசைட் பண்ணீங்களோ அப்போ இருந்த ஃப்ரெஷ்னோட கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் இன் பிஸ்னஸ் அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிள்ளையார் சொல்லி போட்டணும். அதான் சொல்லுவேன், எனக்கு ஒரு பிடிச்ச டயலாக், ஒரு படத்தில் வந்து டயலாக், சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ரன்னிங் பிஃபோர் யூ லேர்ன் டு வாக். முடிவு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஓட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, 4 பேரை கேட்டீங்க, இதான் ரைட் திங்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, நத்திங் ஷுட் ஸ்டாப் யூ, ஓட ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறது. இது வந்து நான் ரீசெண்டாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது வந்து ஒரு விஷயத்தில் வந்து நான் யூனிவர்ஸ் ரிலேட்டடாலாம் பார்க்கும்போது நான் பார்த்த ஒரு அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தேன். அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க ஆக்சுவலாக. அதனால் ஐ ஃபீல் மோர் கனெக்டட். ஏன்னா இந்த உள் உணர்வு ஒன்று சொல்லும் போது அதை உடனே நம்ம ஆக்ஷன் எடுத்துணும். ஏன்னா ஏதோ நம்ம போகிற பாத்தில் நமக்கு ஒரு இன்சைட், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நமக்கு அதை பண்ணணும்னு தோணும், ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம போஸ்ட்போன் பண்ணுறதுனால, ஆக்ஷன் எடுக்காதனால அந்த உணர்வு போயிடும். அதை நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க. அது 48 ஹவர்ஸில் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஏன்னா எடுத்தால் தானே தெரியும் அது ஃபெயிலியராக சக்ஸஸான்றதுன்றது. சூப்பரான இதில் சொல்லிட்டீங்க சார், வேற லெவல் சார்.
அதாவது அதாவது இன்ஃபர்மேஷன்னா வந்து ஓவர்லோடுன்ற மாதிரி எல்லாமே இன்சைட்டாக இருக்குது நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். ஏன்னா நான் வந்து ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், நான் பிகினர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் என்னோட வந்து டார்கெட்டு. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது வந்து உங்களை மாதிரியான பீப்புளால் தான் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மெத்தடில் கொடுக்க முடியும்னு. ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்துடுச்சு, ஸ்டார்ட் அப் பண்ணணுன்ட்டு. அவங்க யார்கிட்ட போய் கேட்கணுன்னு தெரியல, எல்எல்பின்றாங்க, இதுக்குள்ளே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் முதல்ல என்ன செட் பண்ணணும்? ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் நிறைய பேர் அவர் கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவரை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன் அவருக்கு ஒரு பேசிக்காக ஒரு ஒப்பீனியன், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணான்றிருக்க உங்கள் ஐடியா என்ன அப்படிங்கும்போது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், உங்களுடைய ஸ்டைல், நேச்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாக்கா உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஐ திங்க் யூ ஷுட் டூ, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அவங்கள அது அன்பயாஸ்டாக அட்வைஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனாக்கா அவங்கள கேட்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் ஒய்ஃபு, அப்புறம் இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட கேட்டுட்டு அவங்க டிமோட்டிவேட் பண்ணும் போது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் மட்டும் வாங்கிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் ஒரு ஜோக்காக சொல்லுவேன், அதாவது ஐ வாஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், ஐ காட் அ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரம் பீப்புள், நவ் ஐ எம் கிளியர்லி கன்ஃபியூஸ்டுன்னு. அதாவது நிறைய இப்போ இன்புட்ஸ் உங்களுக்கு சேர என்ன ஆகும், இப்போ என்ன பண்ணணும் நான், எனக்கு நிறைய அப்படிங்கிற மாதிரி வருவாங்களே. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு தென் யூ சிட் வித் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஓகே, அவங்களோட உட்காந்து, சார் எனக்கு இந்த மாதிரி வந்து டோட்டலாக ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கு, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சஜஷன்ஸ் வந்திருக்கு, இப்படி பண்ணு, பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக பண்ணு, எல்எல்பியாக போய்ட்டு அப்போ தான் உனக்கு சேஃபு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக போய்ட்டு சொல்லிட்டு நிறைய சஜஷன் வந்திருக்கு. ப்ளஸ் சில பேர் இப்படி டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் அட்ரஸ் பண்ணும்போது ஹீல் பி த ரைட் பர்சன் டு கைட் யூ. அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை போய், ஏன்னா நான் வந்து வி ஹவ் சீன் த சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், வி ஹவ் சீன் த மிசரபிளி ஃபெயில்டு பிஸ்னஸ் ஓனர்ஸ், எங்கே மிஸ்டேக். ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்களை எது கரெக்டு எது தப்பு அப்படிங்கிறது எங்களால் சொல்ல முடியும் வித் எவிடன்ஸ், வித் ஆத்தென்டிக் டேட்டா வி கேன் கிவ் அன் கைடன்ஸ். ஓகே, ஸோ அதில் உங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சில பேர் வருவாங்க வந்துட்டு, சார் எனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிச்சு கொடுத்துருங்க அப்படின்வாங்க. ஸோ நான் அவர் என்ன கேட்கறதுக்கு சொன்னதுக்கப்புறம் நான் அவர் ஒரு நிறைய கேள்விகள் கேட்பேன். உங்களுக்கு யார் சொன்னது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்பேன். என் ஃப்ரெண்டு அதான் சார் பண்ணுறாரு. அதான் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாருனாக்கா நீங்கள் இது பிஸ்னஸ், இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி மாடலில் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸுக்கு உங்களுடைய ஸ்ட்ரக்சருக்கு என்ன பண்ணால் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, நல்லா பண்ண முடியும், உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் எப்படி இது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் தான் அட்வைஸ் பண்ணுவோம், இது பண்ணால் உங்களுக்கு சேஃப். ஸோ அதுக்கு நான் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஐ வில் ஹேவ் டு ஆஸ்க் யூ லாட் ஆஃப் கொஷின்ஸ். என்னென்ன மாதிரி கேள்விகள்னு சொன்னீங்கன்னாக்கா, எத்தனை பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் மொத்தம் தான் பாஸாக இருக்க போகிறீங்களா, அப்படி நீங்கள் இல்லை எனக்கு கூட ஒரு பார்ட்னர் சேர போகிறாரு அப்படின்னாக்கா அந்த பார்ட்னர் யார், இஸ் he or she ஃப்ரம் யுவர் ஓன் ஃபேமிலி ஆர் யுவர் ஃப்ரெண்ட், ஆர் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தேன், சார் நல்லா பேசணும், நாங்கள் 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படி. இல்லை நான் நாட் ஜோக்கிங், வருது உண்மையிலேயே. இப்போ ரீசெண்டாக எங்கள் 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது சார், நாங்கள் 2 பேரும் நாளுக்கு ஒரு கொஞ்சம் பணம் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட சேர்த்து போகிற பர்சன் யாருங்கிறத பொறுத்து நம்மளோட டெசிஷன் மாறும். ஓகே, அதே மாதிரி உங்களுடைய ஓன் ஃபண்டிங்கில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்டர் யாராவது இருக்காங்களா, விசி மாதிரியோ, இல்லை ஒரு என்ஆர்ஐ, ஒரு HNI அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு சார் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒருத்தர் உள்ள வரதா இருந்தாக்கா நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணும். தெரிஞ்சவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த பிஸ்னஸ் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண போகிறேன், இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு 2-3 வருஷம் கழிச்சு நான் டிசிஷன் எடுத்துக்கிறேன், ஒன்று நான் பிஸ்னஸ்லேயே கண்டிப்பாக பண்ணுறதா, இல்லை பிஸ்னஸே பர்மனெண்ட் ஆகிட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறதாங்க நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் ஆரம்பிக்கும் போதே நான் ஐ வாண்ட் டு டூ தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் சார், எனக்கு அதில் வந்து அந்த டிவிஷன் இருக்கக்கூடாது, எனக்கு இப்போ சின்னதாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசாக வந்து பண்ணாக்க மறுபடியும் எல்லா செலவும் பண்ணணும், எல்லாத்தையும் மாற்றணும், எனக்கு அப்படிலாம் வேண்டாம், பண்ணும்போதே எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி கிளாரிட்டியோடய சில பேர் வருவாங்க. அப்படி வரவங்ககிட்ட கூட நான் வந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்டேன். ஏன்னா கிளாரிட்டியோட அப்படின்னா என் ஃப்ரெண்டு சொன்னார் நான் பண்ணுறேன் சார்ங்கிற மாதிரி வரக்கூடாது. ஓகே, நான் இன்னொருத்தருக்கு கூகுள் சர்ச் பண்ணேன், எல்லோரும் இப்படி தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அதை நான் அது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்போம். உங்களுடைய ஓன் ஃபண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, பார்ட்னர்ஸ் இருக்க போகிறாங்களா, பார்ட்னர்ஸ்னால் யார், ரிலேட்டிவா, இல்லை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவரா, ஃப்ரெண்டா, புதுசாக இப்போ ரீசெண்டாக பழக்கமானவரா, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வெளியே வரப்போகுது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க இந்த பிஸ்னஸில், உங்கள் ரோல் என்ன,
நீங்கள் கூட சேர்த்துக்க போகிற ரோல் என்ன, நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா. ஸோ அப்போ அதுக்கு இப்போவே என்ன ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஃபியூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும், ஆல் ஓவர் இந்தியா பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும்னாக்கா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு இப்படி தான் பண்ணணும். இல்லை முக்கியமான இன்னொரு விஷயம் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் ஆனால் நான் என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அது யூஸ்வலாக ஒரு கம்பெனியாக இருந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணால் ஆர்ஓசிக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லைங்க, ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம் ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு. உங்கள் பேலன்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணிடலாம், இட்ஸ் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் என்ன நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறீங்க, நீங்கள் பெரிய கம்பெனி சின்ன கம்பெனியாக அவரால் கண்டுபிடிச்சிட முடியும். போயிட்டு அவர் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துருவார், நீங்கள் மொத்தமே இவ்வளோ தான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேள்வி கேட்டுருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இல்லைங்களா ஆப்ரேஷன் சைடில். ஸோ என்ன சொல்லுவாங்க, நான் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறேங்கிறது யாருக்குமே தெரிய மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஃபார்ம்னாக்கா என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஒன்று வந்து சோல் ப்ரொஃபஷனல் கன்சர்ன், தேர் இஸ் ஒன்லி ஒன் ஓனர், இஸ் அ சோல் ஓனர். அவர் கீழே அவர் எம்ப்ளாயிஸ்லாம் வச்சுக்கலாம், தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம், ப்ராப்பராக ஆஃபீஸ் வச்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் ஒன்ஸ் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே காமன் தான். நீங்கள் என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் அதெல்லாமே அப்ளை ஆகிடும். ஓனர்ஷிப் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அது சோல் ப்ரொப்ரைட்டர், சிங்கிள் ஓனர். இல்லைங்க நான் என்கிட்ட ஒரு பார்ட்னரோட சேர்ந்து பண்ண போகிறேன், அவருக்கு டெக்னாலஜியும் தெரியும், அவர் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், இல்லை அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண போகிறாரு, வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம், உடனே நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இட் இஸ் a வெரி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஃப் யூ ஹேவ் மோர் தென் ஒன் பர்சன் as இந்த டாப். ஓகே, நாங்கள் தான் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்கிறது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேயே கொஞ்சம் சேஃபாக பண்ணணும் சார். அதாவது ஃபியூச்சரில் ஏதோ ஒரு தப்பு நடந்துடுச்சு, கோர்ட் வந்து நீங்கள் வந்து கம்பெனி பணம் கட்டணும்னு சொல்லுது, கம்பெனியில் பணம் இல்லை அப்படின்னாக்கா பார்ட்னருடைய பர்சனல் அசட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னாக்கா எல்எல்பி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் தான் எல்எல்பி. அந்த எல்எல்பியில் நீங்கள் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு த்ரெட் வருது அப்படின்னாக்கா உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வென் யூ டீல் வித் அ பர்சன், அவரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, நாளைக்கு அவர் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு எனக்கு என்னுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அட்டாச் ஆகிடக்கூடாது, எனக்கு ஐ வாண்ட் டு ப்ளே சேஃப் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்எல்பியில் போவாங்க. ஸோ இதெல்லாம் விட பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லிமிடெட் கம்பெனி, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம். வெயிட்டேஜும் சரி, அதோடைய ஸ்ட்ரக்சரும் சரி. இப்போ சப்போஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் வராரு, நான் உங்களுக்கு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஸ்டேக் ஷேர்ஸ் கொடுங்க கம்பெனியில், ஓனர்ஷிப் ஸ்டேக் கொடுங்க கேட்டாங்க, அப்போது அவங்களுக்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மட்டும் தான் கொடுக்க முடியும், மற்ற நான் சொன்ன அதர் ஃபார்ம் ஆஃப் என்டிட்டியில் அது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாக்கா, ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும்னாக்கா நாங்கள் நிறைய கேள்வி அவரை கேட்டு, அவங்க என்ன சார் நான் வந்து ஒரே ஒரு கேள்வியோட தான் வந்தேன், நீங்கள் என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்றாங்க. ஸோ இல்லைங்க, உங்களுக்கு உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களுக்கு எது சூட்டபிளுங்கிறது எங்களால் அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ப்ராப்பராக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வில் டேக் ஃபார்வர்ட். அதாவது நிறைய பேர் ஒரு எங்கேயோ யாரையோ பார்த்து ஸ்பார்க் ஆகிட்டு அண்ணாமலை படம் பார்த்துட்டு நான் பிஸ்னஸ் மேன் ஆகிறேன்றது மாதிரி இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருக்குது, அதை வந்து என்னெல்லாம் பார்க்கணும் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணாமல் எதை ஸ்டார்ட் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு லைக் அது சொல்ல லாங் டேர்மாக வந்து அது சக்ஸஸ் பார்க்கும்போது நமக்கு. பட் ஆனால் இது வேறு லெவலில் இன்ஃபர்மேஷன் சார். சார் இப்போ நிறைய லைக் இப்போ எல்லாருக்குமே வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் வந்துடுச்சு. ஸோ அதை ரைட்டாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ராங்காக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா ரைட்டாக யூஸ் பண்ணுறவங்களும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடயே இருக்காங்க, கிளாரிட்டி இல்லை. ஏன்னு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, அவங்க வந்து யாரையாவது பார்க்குறாங்க, ஸ்பார்க் ஆகுறாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், காலேஜ் முடித்த பாஸ்ட் அவுட்லேயே உடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய ஒரு இது போய்ட்டுருக்கு, ஸ்கூல் காலேஜ் போகிறதே வேஸ்ட்டு, அப்புறம் ஒர்க் 9 to 5 ஜாப் போகிறதே வேஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு மிஸ்கன்செப்ஷன் போயிட்டுருக்கு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் எங்கேயோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டார், நான் காலேஜ் பாஸ்ட் அவுட், நான் ட்ராப்ட் அவுட், நான் இப்போயே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வராங்க. எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரைட்டான டைம்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன ஏஜ் கரெக்டாக இருக்கும், ஆர் எந்த எக்ஸ்பீரியன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும்னு? ஓகே, இதில் ஏஜ் வந்து என்னுடைய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் மேட்டர். ஓகே, தி ஃபயர் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு டெடிகேஷன். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதுக்கு நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம், பட் ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்க இதை கம்பேர் பண்ணுவாங்க, இதுக்கு பதில் அங்கே போயிடலாமே, அது ஈஸி இல்லையா, உனக்கு எப்படி இருந்தாலும் சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பேர் பண்ணுவாங்க. பட் ஆண்டர்ஷிப் வந்து அந்த ஃபயர் இருக்கணும். ஓகே, அதான் நம்ம அது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆண்டர்ஷிப் இஸ் சம்திங் லைக் வேர் யூ புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல், ஸ்பெண்ட் தி ஹோல் 24 hours ஆஃப் யுவர் டைம், so that in the future you can engage people who are into 9 to 5 employment and to work for you. ஏன்னா so you become their bosses அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கான ஒரு ஃபயர் உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கணும். ஓகே,
நெவர் கிவ் அப் மேற்கு டிஸ்கஸ் பண்ணணும். நான் ஆரம்பிக்க போகிறது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒன்று நானே எல்லாத்தையும் கற்றுக்கணும், இல்லை ஐ நீட் டு ஹேவ் ப்ராப்பர் பீப்புள் அரௌண்ட் மீ, ஐ நீட் ஹேவ் அ குட் டீம். ஓகே, இதை வச்சு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணாக்கா ஐ கேன் டூ ஒண்டர்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா அவருக்கு தெரியும் கண்டிப்பாக இதனால் வந்து நமக்கு நிறைய கான்சிக்வன்சஸ், அதாவது எப்படின்னாக்கா ஒரு பர்சனல் லைஃப் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும், சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணணும், அட் த சேம் டைம் மண்டே வேலை இல்லைனாக்கா படுத்து தூங்கலாம். அவங்க அந்த லக்ஸுரி இருந்தால் கூட இந்த ஆரம்ப காலத்தில் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். ஏன்னா they have to learn lot of things. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டுடே, இஃப் somebody wants to start a business, they can really become a superstar in the respective industry, provided they have a complete dedication, understanding, learning, execution. எக்ஸிக்யூஷனில் மட்டும் அவங்க எல்லாம் மற்றெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. எக்ஸிக்யூஷனில் மட்டும் அவங்க வந்து இஃப் தே ஆர் நாட் கான்ஸ்டன்ட், if they don't do it consistently, என்டையர் பிளான் வில் கெட் கொலாப்ஸ். அது போகும், அது பாட்டுன்னு ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து அவங்களால சக்ஸஸ் அதெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் ஏஜுங்கிறத விட, பட் அகைன் ஏஜ்னு வரும்போது இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், வயசானதுக்கப்புறம் சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கார்பரேட்டில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்மெண்ட், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டோம், இல்லை மெயின் ஆக்சுவல் ரிட்டையர்மெண்ட் 58 வயசு வந்து 60 வயசுலாம் என்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. பட் அவங்ககிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம், யூ ஷுட் பி ஹெல்த்தி இன் பிஸ்னஸ் டு பர்ஃபார்ம் அண்ட் மேக் எவ்ரி ஒன் அரௌண்ட் யூ ஹாப்பி. ஓகே, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குது உங்கள் பிஸ்னஸில், அந்த நேரத்தில் நீங்கள் லோக்கல்னு இருமிக்கிட்டு அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் நாட் அ சக்ஸஸ். ஸோ இது வந்து நான் 60 வயசு ஆளுங்களுக்கு சொல்லலை, யங் பீப்புளுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் அவங்க உடம்பு வந்து தே டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஃபிட்னஸ், அவங்களுடைய ஹெல்த்தை பற்றி நிறைய பேர் கேர் இல்லாமல், பிகாஸ் ஆஃப் தி ஹேபிட்ஸ் தட் இஸ் பீன் டெவலப்ட் அவுட் ஆஃப் திஸ் சொசைட்டி. நம்ம இப்போ இருக்கிற தி கைண்ட் ஆஃப் லக்ஸுரி, அஃபோர்டபிலிட்டி, இதை பொறுத்து நிறைய பேர் வந்து அவங்க உடம்பு நிறைய பேர் கெடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் எப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 30 minutes ஆர் 60 minutes in a day ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். நான் ஐவ் சீன் சர்டன் பீப்புள் சேயிங் இந்த பிஸ்னஸ் எப்படி போச்சுன்னு கேட்பேன். ஒரு மாதம் ஒன்றுமே பண்ண முடியல சார், நான் அப்படியே பெட் ரிட்டன் படுத்து படுக்கையாக இருந்தேன்னுவாங்க. ஸோ தி என்டையர் பிஸ்னஸ் இவால்வ்ஸ் அரௌண்ட் யூ, அண்ட் இஃப் யூ ஆர் நாட் வெல், பிஸ்னஸ் இஸ் ஆல்சோ நாட் கீப்பிங் வெல் அப்படிங்கிறது ரியாலிட்டி. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃபயர் உங்களுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சா யூஆர் லக்கி. ஓகே, ஸோ அவங்க எக்ஸிக்யூஷன் அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ லைக் சேவர் இஃப் யூ டூ எக்ஸ் டர்ன் ஓவர் அண்ட் இஃப் யூ ஆர் நாட் தேர் இன் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டில் யூ ஆர் ஏபிள் டு மேக் த எக்ஸ் டர்ன் ஓவர், யூ ஹவ் காட் அ குட் டீம்னு அர்த்தம். நீங்கள் அந்த செட்டப் வச்சுருந்தாக்கா யூ ஆர் குட். பட் அது எல்லாருக்கும் அந்த பிளெஸிங் கிடைக்காது. ஸோ ஹேர் அண்ட் ஹெல்த்தியாக உங்கள் ஃபிட்னஸை வச்சுக்கிறதுங்கிறது இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஒன்லி. தட் இஸ் நீடட் ஆல்சோ டுடேஸ். நிறைய பேர் அது ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அனதர் திங் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்னு ஒன்று இருக்கும் பிஸ்னஸ் தவிர. பர்சனலாக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், சின்ன சின்ன விஷயமாக இருக்கலாம். ஐ வாண்ட் டு லேர்ன் கிட்டார்னு சில பேர் சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்விம்மிங்னுவாங்க. ஐ நெவர் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ திஸ் பிகாஸ் ஐ எம் சூப்பர் பிஸி அட் பிஸ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வென் யூ கான்ட் லிவ் யுவர் ஓன் லைஃப், பர்சனல் லைஃப் அப்படின்னா. ஸோ கமிங் பேக் டு திஸ் கொஸ்டின் ஆஃப் என்ன ஏஜ்னு கேட்டாக்கா, ஏஜ் டஸ் நாட் மேட்டர். உங்களுக்குள்ளே அந்த ஒரு ஃபயர் இருக்கணும். இந்த பிஸ்னஸ் வந்தோன்னா இது ஐ வில் மேக் திஸ் அஸ் எ சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் ஒன். அதுக்கான வழிமுறைகள், வேஸ் அண்ட் மீன்ஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணார்னாக்கா ஏஜ் டஸ் நாட் ஆக்சுவலி மேட்டர். உங்களுக்கு KFC பற்றி தெரியும், உங்களுக்கு அட் வாட் ஏஜ் இஸ் ஸ்டார்டட், தட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். பட் அதுக்காக அந்த வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி நான் இப்போ ஒர்க்கில் இருக்கேன், நான் அந்த வயசு வந்தால் KFC அப்படி தான் பண்ணாருன்னு அதான் சொன்னேன். பேட் இன்ஸ்பிரேஷன் நம்ம அதை எடுத்துக்கூடாது. அதை ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் மோர் தேன் த ஏஜ், ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு டூ திஸ் பிஸ்னஸ்? உங்களுக்குள்ளே அந்த ஃபயர் இருக்கா? உங்களால் அது பண்ண முடியுமா? உங்களால், அதாவது பர்சனலாக சொல்கிறேன். ஒருத்தர் வந்து என்னுடைய பர்சனல் நேச்சரில், என்னுடைய ஃபேமிலி செட்டப், என்னுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு நான் அதை பண்ண முடியுமா? ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே இன்கம் எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணி, சில பிஸ்னஸில் சொல்கிறேன் பண்ண முடியும், சில பிஸ்னஸில் உடனே ஏன்னா யூ வில் பி ஒன்லி ஸ்பெண்டிங் மணி towards the basics, either people or the setup or for the office and various other things. So it will take time for it to get the first customer. First customer கிடைச்சாருனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்கலாம் இட்ஸ் a long story to go about. பட் நீங்கள்லாம் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்து தான் நீங்கள் உள்ளே வரணும். உடனே சக்ஸஸ் பார்க்குறது, ஒன் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ஐ வில் மேக் பிக் மணின்னு வரவங்களாம் வந்து அந்தமாதிரி பார்த்துருக்கேன். எப்படின்னாக்கா தே வில் பி ஒர்க்கிங் ஃபார் சம் கிளைண்ட், ஃபார் சம்படி. அந்த கிளைண்ட்டோட சேர்ந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் யூ ஆர் டிபெண்ட் ஒன்லி ஆன் திஸ் கிளைண்ட். சப்போஸ் இஃப் த சடன்லி லீவ்ஸ் யூ, அப்படியே கம்ப்ளீட் ஹால்ட், வேறு எதுவுமே பிளான் இல்லை. கமிட்மெண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு, என்ன பண்ணுறது, இதுக்கு டீம் இருக்கும், உங்களுடைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களை போட்டு கழுத்து நரிக்கும். ஸோ சொல்லி நீங்கள் இப்போ ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி, ஐ எம் நாட் டிபெண்ட் ஆன் எனி கஸ்டமர் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா அதை டெவலப் பண்ணுங்கள். பிளான் பி அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க, பிளான் பி இருக்கிறது, பிளான் ஏ மேக் இட் சக்ஸஸ் சொல்லுவாங்க. பிளான் பி என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், பிஸ்னஸில் பிளான் பி இருக்கணும். ஏன்னா when you are dependent on people, be it customers, your bankers or your employees, vendors, suppliers,
உங்களுக்கு சர்ப்ரைஸ் சில பேர் கொடுப்பாங்க, ஷாக் சில பேர் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னாக்கா உங்களுக்கு ஆல்வேஸ் வந்து யூ எனக்கு இது இல்லைன்னா ஐ கேன் மேனேஜ் என்னுடைய பிளான். அது மைண்டில் நீங்கள் அதுக்கான ஒர்க்கை நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் பேரலாம். இது எப்படின்னாக்கா உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ நத்திங் ஷுட் ஸ்டாப் மை க்ரோத் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிளான் பி எப்போ வச்சுக்கிறது பெட்டர். வேறு லெவல் சார். இப்போ நீங்கள் சில பேர் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஷாக் பண்ணுவாங்கன்னு, ஷாக் கொடுப்பாங்கன்னா இப்போ மைண்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு? கண்டிப்பாக இன்றைக்கி டிஸ்ட்ராக்ஷன், தட்ஸ் எ வெரி, அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க, பாலாக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப்லன்னு சொல்லி எடுக்கிறீங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் அது ஏற்கனவே நிறைய ஒரு 10-15 மெசேஜ் இருக்குமா, நீங்கள் அது ஒன்றா கிடக்குன்னு அட்டென்ஷனுக்கு போயிடும் டக்குன்னு. நீங்கள் எதுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்களே நீங்கள் மறந்துடுவீங்க. உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். ஸோ டிட்டர்மினேஷன், நான் ஒரு விஷயம் பண்ணுனாக்கா எனக்கு அது ப்ரையாரிட்டி, ஃபஸ்ட்டு நான் அதை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மைண்ட். இப்போ திஸ் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. அன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இதுகள் டிஸ்ட்ராக்ஷன், நமக்கு இருக்கிற அந்த ஓடிடி சேனல்ஸும் என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸும் அதெல்லாம் தேவைப்படுது மக்களுக்கு. பட் ரொம்ப டூ மச்சாக அதில் இன்வால்வ் ஆகும்போது உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் பிஸ்னஸில் சம்டைம்ஸ் இன்வால்வ் பண்ண முடியாத காரணம் இதுதான். நீங்கள் மைண்ட் யூ அப்ளை ஆன் சம்திங் எல்ஸ் டூ மச். அது நீங்கள் பிஸ்னஸில் வரும்போது உங்களால் அங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ மைண்ட் கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கோ, எது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சில பேர் யோகா பண்ணுவாங்க காலையில் எழுந்த உடனே, புக் ரீடிங். யூ ஒன்ட் பிலீவ் சர்டன் பீப்பிள் ஐ நோ ஸ்டாண்டப் காமெடி, காலையில் எழுந்து ஸ்டாண்டப் காமெடி பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் லைட் ஆகிறதுக்கு அது தேவைப்படுது அவங்களுக்கு. அதுமாதிரி உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் மைண்ட் கண்ட்ரோல் நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் போய் உட்காருங்க, சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அது சுவாமி விவேகானந்தா லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஃப் யூ டோன்ட் கம் அக்ராஸ் எனி சேலஞ்சஸ் இன் அ டே, இட் மீன்ஸ் யூ ஆர் ட்ராவலிங் இன் அ ராங் பாத். உள்ளே போய் உட்காந்துனாக்கா ஆஃபீஸில் கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். அது உங்களுக்கு மைண்ட் அப்ளை பண்ணால் தான் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னாக்கா மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா அப்புறம் பார்த்துக்கவே முடியாத சூழ்நிலை வரலாம். ஸோ மைண்ட் இஸ், நீங்கள் கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அந்த மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதாவது கன்ஃபியூஸாக இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு மெச்சூர் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு மைண்டு கிளியராக இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு எஸ் ஆர் நோ உங்கள் பிஸ்னஸில் கோயிங் டு ஹேவ் a big impact. அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், ஆர் லூசிங் பீப்புளாக கூட இருக்கலாம். ஒரு ரிவ்யூக்கு உட்காடுறீங்க, ஒரு எம்ப்ளாய் கிட்ட அன்றைக்கி வேறு ஏதோ நீங்கள் மைண்டில் இருக்கீங்க, ஏதோ சொல்லிட்டீங்க, அது ஹர்ட் ஆகிட்டாங்க. he or she may quit the job saying இது உங்ககிட்ட தான் இது எதிர்பார்க்கல சார், நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, இல்லைம்மா சாரிம்மா நான் வேறு மைண்டில் இருந்தம்மா இன்னைக்கு. they will not accept. சார் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா முடிஞ்சது. ஐயோ நான் வேறு எதிர். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருகிட்டையும் பேசும்போதும் இவங்ககிட்ட நான் எப்படி பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய டெம்போவை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நான் பேசணும். ஏன்னா யூஆர் டீலிங் வித் பீப்புள். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசினா தான் நம்ம அதுக்கான அவுட்கம் நம்ம எடுக்க முடியும். மைண்டு அதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து லைக் எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது சார். சூப்பர் சார், நிறைய ஒரு இன்சைட் கிடச்சிட்டே இருக்குது. லைக் எனக்கு வந்து இது லைக் நான் ஆஸ் ஐ டு லைக் இந்த LLL ஃபார்முலா தான் நானும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். LLL லைஃப் லாங் லேர்னிங்னு. அப்படி பார்க்கும்போது எனக்கு நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் கூட இவ்வளோ விஷயம் பேசும்போது அது நிறைய விஷயம் புதுசாகவே லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். விரும்புகிறீங்களா சார்? அதாவது நீங்கள் ஏதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஏதாவது? ஓகே, ஃபஸ்ட்டு திங் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் அ பிளெஸிங். ஓகே, எவ்ரிபடி கேனாட் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். இந்த சென்ஸ் அவங்களுக்கான அது அப்ளிகபிள் இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஓகே, தே மே திங்க் தட் ஓகே நான் ஐம் ஃபார் திஸ் ஒன்லி, இது எனக்கு இல்லை அப்படிங்கிறது. அது வந்து நான் யூஸ்வலாக சொல்லுவேன், உங்களை பற்றி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கம் இன் டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் அ பிளெஸிங். ஓகே, இஃப் யூ ஆர் ஆண்டர்ப்ரனர் a big salute to you because you are different from others. ஆப்வியஸ்லி ஏன்னா நீங்கள் வந்து இதில் எவ்வளோ டெடிகேஷன், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் அப்படி அதில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, உங்களுடைய சந்தோஷங்கள்லாம் நிறைய டைம்ஸ் வந்து அங்கே ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் உழைப்பீங்க. எதுக்குனாக்கா ஒரு கோல் இருக்கும், உங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், அதுக்காக உழைப்பீங்க. சில பேருக்கு 1 டேயில் முடியலாம், சில பேருக்கு 1 இயரில் முடியலாம், சில பேர் ரொம்ப வருஷம் கூட ஆகலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய ஒரு கோல் அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் கோல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வேஸ் அண்ட் மீன்ஸை நீங்கள் பிளானிங் போட்டுட்டு அதுக்கான ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ப்ராப்பராக, அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு உங்களுடைய பர்சனல் நீங்கள் நல்லா சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடிஞ்சால் யூ ஆர் ட்ராவலிங் த ரைட் பாத். உங்களை சுற்றி நல்ல மக்களை எப்பவுமே வச்சுருக்கணும், பாசிட்டிவ் பீப்புள் இருக்கணும். அண்ட் எவ்ரி டே இஸ் நாட் த சேம். டே வந்து எவ்ரி டே இஸ் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி புதுசாக விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஷாக்ஸ் எல்லாமே பிஸ்னஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாகவும் இருக்கணும். நத்திங் ஷுட் பேசிக்லி சேஞ்ச். அது மைண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு மாறவே கூடாத ஒரு விஷயம் என்னன்னாக்கா இதில் நத்திங் லெஸ் தென் சக்ஸஸ் இஸ் மை மந்த்ரா.
அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி நான் பிளானை போட்டு வச்சுட்டேன், அதுக்கு பீப்புள் வச்சுட்டேன். என்னுடைய வேலை ஜஸ்ட் வாட்ச், பீப்புள் ஒர்க் ஃபார் மீ. ஓகே, பிஸ்னஸ் மேக்ஸ் ப்ராஃபிட், பிஸ்னஸ் க்ரோஸ். இது எல்லாருக்குமே வந்து நீங்கள் தான் அடிப்படை காரணம். பட் உங்களை சுற்றி ஒரு சிஸ்டம் நீங்கள் கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட பேசிக் பாயிண்ட். இது பண்ணாக்கா அதாவது உங்களுக்கு ரிவார்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஓகே, எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். பட் பர்சனலாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, உங்களுடைய ஸ்மைல் ஒரிஜினலாக, அதுதான் ரியாலிட்டி. அந்த ஸ்மைலுக்கான காரணம் எது வேணா இருக்கலாம். ஓகே, சில பேர் சொல்லுவாங்க நிறைய டெட் இருக்குது சார், ஆனால் ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பின்னுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க எப்பவுமே லாஸ் தான் சார் பிஸ்னஸில், ஐ எம் வெரி ஹாப்பின்னுவாங்க. த ஹாப்பினஸ் இஸ் வாட் யூ டிஃபைன். ஓகே, பட் பியாண்ட் எவ்ரி திங் நீங்கள் இந்த சில விஷயங்கள் லாஸ் மேக்கிங் கம்பெனி வந்து ஒரு சடன் ஸ்டேஜில் ஸ்டாப் ஆக கூட ஆகலாம். பீப்புள் உங்களை விட்டுட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் யூ மே நாட் பி ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை யுவர் எம்ப்ளாயிஸ். ஒரு சம்பளம் மட்டுமே கொடுத்துருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்கும். எந்த விதமான ஒரு ரிவார்டோ, ரெகக்னிஷனோ, ஒரு எம்ப்ளாயி என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட்டோ, ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேஷனோ எதுவுமே நீங்கள் இல்லாமல் அது பாட்னு போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இட் மே டை ஆல்சோ. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணணும். பிஸ்னஸும் சக்ஸஸ் பார்க்கணுனாக்கா இட்ஸ் எ வெரி கான்ஸ்டன்ட் திங். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்களை ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லைங்களா நிறைய விஷயங்கள், அதாவது கண்டிப்பாக 7 hours தூங்கணும். ஓகே, டிஜிட்டலாக டீடாக்ஸிஃபை பண்ணுங்க உங்களை அப்படின்னு சொல்கிறோம். லிவ் யுவர் லைஃப்ங்கிறோம். நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க, கேன் யூ ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 day ஃபார் யுவர் செல்ஃப் வித்தவுட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் பிஸ்னஸ், வித்தவுட் ஃபோக்கஸிங் ஆன் எனிதிங், ஜஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம அன்றைக்கி இல்லைங்க இன்றைக்கி முடியாதுங்க, முக்கியமான கிளைண்ட் கால் இருக்குது, கஸ்டமர் கால் இருக்குது, நான் இன்றைக்கி முக்கியமாக டெலிவரி ஒன்று இருக்குது, இன்றைக்கி ஒரு அசைன்மெண்ட் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஆர் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் சச் கான்சிக்வன்சஸ்ங்க தான் அதில் பாயிண்ட். இட் இஸ் நாட் தட் யூ ஜஸ்ட் ஷட் ஆஃப் எவ்ரி திங் அண்ட் கோ ஆன் எ வெக்கேஷன். நீங்கள் இல்லாத போது உங்கள் பிஸ்னஸ் நடக்குமா அப்படிங்கிறது நீங்கள் செட்டப் வச்சுருக்கீங்களா, ஒரு பிளான் இருக்கா அதுக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படின்னாக்கா ஒரே டைமில் ஓவர் நைட்டில் வந்து இது டிசைன் பண்ண முடியாது, ஒவ்வொரு ஸ்டேஜ் தான். பட் மை சஜஷன் டு ஆண்டர்பிரனர்ஸ், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், ஃபஸ்ட் திங் ஃபிக்ஸ் யுவர் மைண்ட் தட் ஐ எம் கோயிங் டு பி அ சூப்பர் ஸ்டார் இன் திஸ் பிஸ்னஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், முதல்ல அதை நான் கண்டுபிடிக்கிறேன், அதை நல்லா லேர்ன் பண்ணுறேன், நல்ல பீப்புள் என்னை சுற்றி வச்சுக்கிறேன், அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இதை நான் ஃபாலோ பண்ணுறேன், அண்ட் என்ஷூர் தட் ஐ எம் அ சூப்பர் ஸ்டார் திஸ் பிஸ்னஸ். வேற லெவல் சார், சூப்பர். இன்றைக்கி வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ ஹாலிடே ஃபார் யூ அண்ட் ஐ நோ ஹவு பிஸி யூ ஆர். பட் ஸ்டில் நீங்கள் வந்து என்னோடய ரெக்வெஸ்ட்டை ஏற்றுட்டு ஒரு பிகினர்ஸ்க்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமும் என்னோடய கோலும் அதுதான்ப்பா, நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு தான் நான் வந்து நிறைய விஷயம் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஃப்ரெண்ட்லி ஒரு அப்ரோச், ஒரு ஸ்மைலோட அப்ரோச் பண்ணுறது இருக்குது சார். அந்த பீப்புள் ரொம்ப கம்மி சார். அதாவது அந்த பேங்க்கில் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணோன்ட்டு ஒரு மேனேஜர்கிட்ட கேட்டோன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நானுமே இப்போ நிறைய பேரை மீட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்மைலோட ஒரு 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 ஹியூமர் சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட நீங்கள் பேசுகிறதுலாம் வந்து ஐ லிட்ரலி ஃபீல் ஒரு கனெக்டடாக ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து உங்களை எனக்கு வந்து ஒரு வருஷமாக தெரியும்னாலும் நிறைய விஷயம் வந்து நான் ஃப்ரீயாக உங்ககிட்டேருந்து இப்போது கற்றுக்கிட்டேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் உங்களோட லைக் நீங்கள் மார்னிங் சைக்கிளிங்லாம் போகுவீங்க, பட் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணணுன்றதுக்காக வந்ததுக்கு வந்து ஐ ஃபீல் லைக் ஒரு கிராட்டிடியூடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ எப்படி அதை தேங்க் பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ திங்க் இதை பார்க்குற ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி ஒரு ஒர்க் டேக்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய ஒரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் கூட வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து டேக்ஸை மேனேஜ் பண்ணணுன்னா அதுக்கு பெஸ்ட்டான ஆடிட்டரை நீங்கள் ஃபைன் பண்ணணும், அதை நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி ஃபைன் பண்ணணும்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான ஆடிட்டர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஈவெண்ட்டில் உங்களை வந்து தெரிய வந்தது. உங்களை நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் வந்து உங்களோட அதாவது உங்கள் மூலிமா அந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணி வந்தீங்க. லைக் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் லைக் ஐ ஃபீல் லைக் ஒரு கிராட்டிடியூடாக ரொம்ப அது லைக் ஒரு எமோஷ்னலாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ். ஸோ ஸ்வீட். எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கோம் பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செஷன் பார்க்குறவங்க வந்து இட் டஸ் நாட் எண்ட் இயர். ஸோ இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு உங்களை ரீச் பண்ணி அவங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் தேவைன்னாலும் I will always be there to support anybody who approaches you. ஓகே, எந்த மாதிரி சப்போர்ட் அவங்க கேட்டாலும் நம்மளால் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து அவங்களுக்காக தான் எடுக்கிறோம். கண்டிப்பாக எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஆடியன்ஸில் மக்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கியான் கிடச்சிது, ப்ளஸ் எங்களுக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க தேர் மோஸ்ட் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு யூ.
என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் அது கிளாரிட்டி கொடுக்கறதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் தேவைப்படுது அது மாதிரி பண்ணுறதுனால ஐ எம் மோஸ்ட் ஓகே சார் அவைலபிள். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. நான் உங்களோட இமெயில் அட்ரஸ், காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கோட் மாதிரியும் நான் ஜென்ரேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் ஐல் பி தேர். நான் வந்து எப்படின்னாக்கா ஐ க்ரோ அலாங் வித் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இந்த சென்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நம்ம ஒரு நல்ல ப்ராப்பராக வழி நடத்தி அவங்க சக்ஸஸ் பார்க்கறது தான் வந்து நமக்கு பெரிய ஹாப்பினஸ். இட் இஸ் நாட் தட் நோ வி ஒர்க் ஃபார் தேம், வி ரைஸ் பில், வி கெட் பேடுங்கிறதெல்லாம் செகண்டரி தான். மணி எனிபடி கேன் மேக். இது வந்து நம்ம கண் எதிர்க்க ஒருத்தர் வளர்த்து விட்டு அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டு. ஸோ இப்போ பீப்புள் லைக் யூ அண்ட் மீ ஓகே ஆர் தேர் ஃபார் ஆல் த ஆடியன்ஸ் who are watching this video and I'm very happy about this day and the days to come. Super sir, thank you so much. So sweet. Thank you. So அதாவது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நம்மளோட லைஃப்பில் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை நம்மளோட கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நம்ம டேக்ஸை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு யாரை அப்ரோச் பண்ணணும், ஹூ இஸ் த ரைட் பர்சன், ஆர் நமக்கு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டால் பொறுமையாக ஆன்சர் பண்ணுவாங்களா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய நமக்கு சந்தேகம் இருக்கும். பட் அதுக்காக நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி லைக் நிறைய ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் கம்யூனிட்டி கூடலாம் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அங்கே ஒரு ஈவெண்ட்டில் இவர் இந்த பாலா சாரை மீட் பண்ணி நான் வந்து அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அவரும் அதை அக்செப்ட் பண்ணி வந்தார். அண்ட் நிறைய வேல்யூஸ் லைக் இந்த 2 hours 2.5 hours ஃபுல் அண்ட் ஃபுல் வேல்யூஸ் தான். லைக் எதுவுமே வந்து உங்களுக்கு எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை அப்படின்னே சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இதை கேட்டுட்டு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இன்னுமே உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகலாம். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்தாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் சாரோட காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் இந்த 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 ப்ரோக்ராமை பார்த்துட்டு இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது அதுக்கான ஒரு கோடும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தட் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக ஒரு பேசிக்கான ஒரு பெஸ்ட்டான என்ன உங்களுக்கு வந்து பண்ண முடியுமோ அதை வந்து பாலா சார் வந்து பண்ணி கொடுப்பாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.